இப்போ பார்த்தோம்னா ராமச்சரித்திர மானசத்தேர்ந்து வந்த இன்னொரு சின்ன விளக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் மூலம். இளவரசன் மீது சிவபெருமான் கொண்டுள்ள அன்பை சக்தி தேவியால் புரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன பண்ணாங்க, சக்தி தேவி ஒரு சோதனை போடுறதுக்காக, ராமரை சோதிப்பதற்காக சீதா தேவி மாதிரி வேடம் போண்டு சீதா தேவி சக்தி தேவி ராமர் கிட்ட போகும்போது ராமர் கேட்டாராம், நீங்க மட்டும் எங்க வந்திருக்கீங்க, தனியா காட்டுக்கு வந்திருக்கீங்க, சிவபெருமான் எங்கன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி தேவியால் எதுவுமே பதில் சொல்ல முடியாம திருப்பி சிவபெருமான்ட்டே போயிட்டாங்களா. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர சிவபெருமான் பக்திக்கு பாத்திரமானவர் யாரு அப்படின்னு பார்த்தா ராமர் தான். அதனால என்னோட ராமர் எப்படி நான் முழுமையா கும்புறேன்னா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீதா தேவி எனக்கு அன்னை மாதிரி தான். நீ என்னைக்கு சீதா தேவி மாதிரி நீ வேடம் போண்டியோ அன்னையிலேருந்து நீ நான் உன்னை அன்னையா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். நான் உன்னை தாயா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் இந்த யாகம்லாம் நடக்குது. அப்போ அவ சீதா தேவி அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட சக்தி தேவி கேட்குறாங்க, எனக்கு மறுபிறவி வேண்டும் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் அப்படியே வரமளிக்கிறாரு. மறுபிறவி வேணும் அப்படின்றத உணர்ந்தாள் சக்தி தேவி. அதனால சிவபெருமானும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. மலைராஜன் ராணியோட மகளா பார்வதி தேவி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தகவல் ராமச்சரித்திர மானசர்ட்டேந்து நமக்கு கிடைத்த சின்ன தகவல். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஜெய் ஸ்ரீராம்.